ஆத்தா, உனக்கு உச்சாணி பூவை பத்தி சொல்லவா? ஒரு குட்டி கதை. அதோ அதோ அங்க பார், அந்த மலை உச்சி பாத்தியா? அங்கிருந்து உச்சி மலை காத்து வரும்போது தடு 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 இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே காத்து வருமா. அந்த காத்தோடு சேர்ந்து ஒரு வாடை வரும் பாரு, அதுதான் உச்சாணி பூவோட வாடை. அந்த வாடை ஊரையே தூக்கும்னு என் பெரியாச்சி சொல்லுவா. 25-30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த உச்சி மேலே காத்து வருமா. அவ பார்த்தபோது வந்த காத்து ரொம்ப பொல்லாத காத்தான். மாடு மாடெல்லாம் மிரண்டு போய் அங்கங்க விழுந்து செத்து போச்சான். சிலருக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட ஆயிப்போச்சான். நானே அந்த உச்சி மலை காத்த பார்த்துருக்கேன் ஆத்தா. எனக்கு 7-10 வயசு இருக்கும்போது. 10 வயசு தான். உச்சி மலை காத்து வரும்போது ஊரே ஒரே வெள்ளக்காடு. அப்ப நாங்க எல்லாம் மூட்டை முச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பொத்தப்பாறை மேல ஏறி போய் உட்கார்ந்துருந்தோம். அப்போ வயக்காட்டுக்கு வேலைக்கு போன நம்ம செல்லம்மாவோட ஆச்சி சிவகாமி, அப்புறம் மாடு மேய்க்க போன கருப்பாயோட அம்மா, இன்னும் நிறைய பேர். அவங்களாம் உனக்கு தெரியாது. யாருமே திரும்பி வரவே இல்லையா. காணாமலே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எவ்வளவோ நாள் ஆச்சு. அந்த பக்கத்துல இருந்து உச்சி மலை காத்து வரவே இல்லை. இந்த உச்சாணி பூவை இந்த ஊருக்கார பையன் எவனும் பார்த்ததே கிடையாது. என் ஆத்தா கையில குத்திருந்த பச்சையை வச்சுதான் அந்த பூ எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா. பெரியாச்சு கையில யார் குத்துனா? இவ ஆச்சுதான் குத்துனா. அவ மவராசி. நீ தண்டம், ஒரு காசுக்கும் பெற மாட்ட. அவளுக்கு எப்படி தெரியும்? அப்படிச்ச பெரிய காத்துல ஒரு உச்சாணி பூவை எங்க பெரியாச்சி பார்த்துருக்கா. அவ சொன்னதை வச்சு உன் ஆச்சி வரைஞ்சிட்டா. ஆச்சி விவரமா சொல்லியிருக்கா. அதை எடு. என்னாச்சு? நான் வரைஞ்சி பார்க்குறேன். இது சரியா வரல. பச்சரிசி பொடி இருக்கா? இருக்கா, கொண்டு வா. கொண்டு வா. இதான் சாப்பிட்றியா? இல்லை இல்லை, சாப்பிடு. என்ன வேணும்? அண்ணா 2 வடை. சின்ன வயசில் வெக்கேஷனாக இங்கே வந்துடுவோம். அப்படியா? டெய்லி ஷோ செம்ம ஃபன்னாக இருக்கும். சொந்த தேட்டர் வேறையா? ஊசிலே டிக்கெட்டு. லைன் எனக்கு தேவையே இல்லை. ஏன் ஒரு மாதிரி இருக்க? சிச்சி அதெல்லாம் எதுவும் இல்லடி. நான் சும்மா வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஷுவரா? ஷுவர் தாண்டி. ஏன்? அப்பா பேசினது எதாவது ஹர்ட் ஆயிடுச்சு? அதெல்லாம் இல்லை. இவ்வளோ பெரிய தேட்ரு, காண்டஸா காரு, அப்பாவோட கிளினிக்கு, வேற என்ன, தூத்துக்குடியில் உப்பளம், எல்லாம் கணக்கு போட்டால் மொத்தமாக எவ்வளோ வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கனவு காணாத. போலாமா? ஏட்டி இலக்கியா, உனக்கு ஒழுங்கா தெரியுமா? பிறகு மஞ்சு என்ன சரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இவகிட்ட சிக்கிட்டு நான் சாவறதும் இல்லாம ஏன் மவளும் சேர்ந்து பட்டணும். கழுதைக்கு வாக்கப்பட்ட கவட்டை கிழியதானே செய்யும். ஏட்டி இது நிஜமாவே பாட்டு கேக்குமா? யாரடி இவ? என்ன அந்த பச்சை குத்துறவர் இருக்கிறாரா? ஆமா, ஒரு வாரமா வீட்டுல தான் இருக்கா. உன் மாமியால அங்கதான் இருக்கா. என்ன விஷயம்? சொல்லண்டமா? பாத்தியா? இதா உச்சாணி பூ. ஆமா. ஏன் இதா நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நீ பாராட்டா எவ்வளோ அழகா இருக்குல்ல. எனக்கு இது பிடிக்கவே இல்லாச்சி. ஏன் அத்தா? நீதான் பெரியாச்சி கையில குத்திருந்தா. எனக்கு இது வேணாச்சி. நீங்க குத்திருக்கிறது தான் வேணும். இந்த மாதிரியா? இது சும்மா கிறுக்கில வச்சிருக்கு. உனக்கு இந்த உச்சாணி பூ குத்துனாதான் அழகா இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எனக்கு உங்களை மாதிரி தான் வேணும் ஆச்சி. இதுதான் வேணுமாத்தா? எந்த மாதிரி வேணா நீ பொத்திட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஒரு மாதிரி பொத்திக்கிட்டு வீட்டுக்கு வா. என்ன சொல்லு? சின்ன புள்ளவ உலகம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ போய் பச்சை குத்திக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடப்படுவா. அப்புறம் உங்க மேலதான் வெறுப்பு வரும். என் மேல அதுக்கு வெறுப்பு வரும். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. வாய மூடி. ஏதாவது பேசுன கிழிச்சு பட்டல் போட்டுரும். அவ ஏன் பேத்தி, ஏன் ஆத்தா.
எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. ஏய் மஞ்சு, பெரிய நாயகின்னு உங்க ஆத்தா பேரை வச்சிங்க, அதுக்கு கூட நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா பச்சை குத்துறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டாத்த. ஏன் அத்தா, அவ சொல்றது ஏதோ கொஞ்சம் கேளுங்களேன். பெத்தவளுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? ஏடு விளக்கு மாத்து. என்ன விடுங்க, உங்க மௌனங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. அதை எடு. பவளம் தான் கொடுத்துச்சு. பவளம் தான் கொடுத்தா. பள்ளிக்கூடத்துல மஞ்சுன்னு பேர் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? யாத்தா கையில இருந்தா உனக்கு என்ன நோவுது? ஆச்சி, எங்க அம்மாவே அடிச்சீங்க. எங்க அம்மாவை ஏசிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. செஞ்சுட்டோம். இது அண்ணனுக்கு அன்னைக்கு, இது மஞ்சு குட்டிக்கு அம்மாக்கு. சரி எனக்கு ஏய் குருவி மாற்றிட்டு குத்து அசிங்கப்படுத்துறாரு. ஏய் லாஸ்ட் டைம் வந்து எதுவும் இல்லைல்ல? சி, ஏய் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபேமிலி ஃபோட்டோ. ஏய் நான் உன் ஃபோட்டோ ஒன்று எத்தனை வாட்டி கேட்டுட்ருக்கேன், நீ தந்தியா? இல்லைல்ல. அது நான் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன்ப்பா. நேரில் மட்டும் இல்லை சொல்லு, நேரில் மட்டும் இல்லை இல்லை சொல்லு. படம் முடியும் சொல்லு. இல்லை இப்படியே சொல்லு, சொல்லு நேரில் மட்டும். இப்படியே சொல்லணுமா? ஆ சொல்லு. சொல்கிறேன், அவசரப்படாது, படம் முடிட்டோண்டி, சொல்கிறேன்டி. நல்லா ஏமாத்திரம். ஏண்டி உன் மருமகளை பாடாப்படுத்துற? உன் மருமகளை முதல்ல நீ அடிக்க வை. இல்லாதும் கொல்லாதும் சொல்லி சாரதாவை கெடுக்கிறது அவதான். எந்த பிக்கல் புடுங்கலும் இல்லாம நான் தப்பிச்சேப்பா. நான் வண்டி கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். பொய் சொல்லாதடி. அன்னைக்கு பாவனை மாதிரி பிள்ளை வேணும்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்பேன். ஓசல் வைத்தியம் பார்க்க ஒரு டாக்டர் வேணும் தானே. இப்போ மட்டும் என்ன காசு கொடுத்தா படுத்துட்டு இருக்கியோ? எல்லாம் சுற்றுன்னு எப்போ தொட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். மாமன் வந்து பார்த்தானா ஒரு காசு கொடுத்தா கொடுத்தோணும். ஆடு வா வாங்குது, வீடு போங்குது. இவளுக்கு பேச்ச பார்த்தியா? பவளை ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, குண்டி வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ பவளத்துக்கு எரிச்சலாக இருக்காதா? அப்புறம் என்ன பண்ண போறானா? இப்போ ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னான். ஏதோ சிந்தனையில் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிள்ளையோட பழகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். மண்டையை சொரிஞ்சிட்டு வந்து ஒரு நாள் நிற்பான்ல, அப்போ பேசிக்கிறேன். ரொம்ப காட்டமாக இருக்குல்ல? ஸோ வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் பிளான்லாம் எதுவும் இல்லைண்ணா, வீட்டில் சொல்லணும். முக்கியமாக அம்மா கிட்ட. ஏன் அவ்வளோ வீட்டில் ரொம்ப புஷ் பண்ணுறேன்? புஷ் ப்ரெஷர் அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி கூட தெரியல. அப்படியா? ஆமாம், அது அவர் செலவு குறைக்க கோழி பண்ணியிருப்பார். டேய் லூசு பையில, அவங்க அப்பா ஒரு வித்தியாசமான ஆள் மாப்பிள்ள. கம்யூனிஸ்டாக இருப்பார் போல். யாருக்கு தெரியும், இந்த மாதிரி அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவோட தான் உட்காந்து சார கடிப்போம் போல். தென் இவ்வளோ சீக்கிரம் இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் என்ன ஏதோ சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். நீ சொல்லு. டேய் அது இல்லைண்ணா, சரி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கண்ணா. அப்படியா? அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆறவே போடக்கூடாது. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணும். ஐ திங்க் உங்கள் அம்மா ஷில் பி ரியலி ஹாப்பி. என்ன அங்கம்மாளுக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தம் கிடைக்குமா? ஏன்னா சுடலைக்கு தான் பார்த்துருக்காள் ஒரு பொண்ணு. இவனுக்கு எப்படி எவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து பொண்ணு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அதில் காலைல 6:45 மணிக்கு தானே போகிற ஊருக்கு.
நீ ஏம்மா வந்த? அண்ணன் அனுப்பிக்கலாம்ல. ஒரு மாசமா நீயும் பார்த்துட்டு தானே இருக்க, உனக்கு தெரியாதா? என்ன எனக்கு தெரியாதா? அவன் சாயங்காலம் சாமியார் மாதிரி எங்கேயோ போய் உட்காந்துக்கிறான். ஐப்பசி மாதம் ஆரம்பித்த கூத்துது, என்ன பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல. அவன் இன்னைக்கு குடிக்காமல் இருந்திருக்கான், முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கான், அவ்வளோதான். இப்படி அதுவும் சரிதான். இப்போலாம் அவன் எந்த வம்புக்கும் போகிறதில்ல, அதுதான் நிம்மதி. அம்மா நீ வேணா அவன்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசணுமா? அவன்கிட்ட என்ன மயத்துக்கு பேசணும்? அவன்கிட்ட இன்னொரு புள்ள பெற்றுக்க வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு அவன் என்னவெல்லாம் பேசலாம் தெரியுமா? என்னால் அதை மறக்க முடியாது. ஐயா இங்கே பேர் தேய்ச்சி ஒரு 8 பார்த்துட்டு போயிடுவோம் ஐயா, நம்ம சுகம் இல்லாமல் கிடக்கு. அம்மா சும்மா நீயும் மற்றவங்க மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காதம்மா. நானே கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம்தாம்மா இங்கே வந்தேன். எப்போ பார்த்தாலும் அவளை பாரு இவளை பாரு இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டு இருக்க. நான் வண்டியை வீட்டுக்கு வரேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? என்னாலாம் இங்கே வரும்போது முன் மாதிரி ஃப்ரீயாகவே இருக்க முடியலம்மா. நீங்களாம் என்ன வெறும் ஒரு டாக்டராக தான் பார்க்குறீங்களா? பின்ன டாக்டருக்கு படிச்சு பையனை டாக்டராக பார்க்காம தையல்காரனாக பார்ப்பாங்க. பாரு, நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரையும் வந்து பார்க்க வேண்டாம். நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்போல்லாம் அவன் போக்கே சரியில்லை. எங்கிட்ட நீ சரியாக மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறேன். அம்மா எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு போய் பேசலாம். ஓ ஏ தடி இந்த வந்துட்டேன். போகலாம். என்னம்மா சொல்லுமா? உங்கள் அண்ணனுக்கு அதிசயமாக மீன் கிடச்சிருக்கு. அதை பொரிக்கணுமா குழம்பு வைக்கணுமான்னு கூட கலந்து பேசுனுங்களா? மகனாச்சு கல்யாண விஷயம்தான். பொண்ணு வீட்டில் பவளம் பேசிட்டு வந்துச்சுல்ல, அதுக்கு தான். எல்லாரும் கேட்டுக்குங்க, இதான் கடைசி தடவை. இந்த வீட்டில் என்ன கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது. இல்லை அவன் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. ஏய், ஒரு கஞ்சி மயிரை வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இந்த ஆச்சத்தை துவையலைங்க இந்த உள்ளே வச்சிருக்கேன். உள்ள வைக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? நான் வேணா வேற பாத்திரத்துல மாத்தி தரட்டுமா? நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போதான் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அவளுக்கு ஆஸ்பத்திரி மட்டும் இல்லையா, சொந்தத்திலேயே தேட்டர்லாம் கூட இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் பவளத்துக்கும் பங்கு இருக்கும் அதுலெல்லாம். நீ கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்கணும்னு சொன்னேல்ல, நீ சாவறதுக்குள்ள என் மவன்கிட்ட சொல்லி உனக்கு அந்த தேட்டர்லேயே போட்டு காட்ட சொல்கிறேன். நெசமாவாடி? ஆமாம், பின்ன நான் சொன்ன உனக்கா பவளம் அது கூட செய்ய மாட்டானா? அது இல்லடி, சொத்தில் பங்கு வரும்னு சொன்னேன். அது மொத்தம் அவளை தானே பெற்று வச்சிருக்காவோ. அவ காலத்துக்கு அப்புறம் பவளம் பொண்டாட்டிக்கும் பவளத்துக்கும் தான் எல்லாம் வரும். அவ ஆளுக்கு அப்புறம் தானா அந்த கல்யாணத்துக்கு சிகப்பு கார் கொடுக்குறேன். அதெல்லாம் நான் கேட்காம விட்டுருவேனா? அவங்களாம் நேரில் வரட்டும், கட் அண்ட் ரேட்டாக கேட்டுடுவேன். சாப்பிடு. நகை 50 பவுனு பணம் பத்துடுச்சா? எல்லாம் தான் சேர்த்து கேட்பேன்.
பணக்காரனையெல்லாம் எப்பவுமே நம்பக்கூடாதுடி. என்ன அவ்வளோ உப்பை நினச்சியா? இல்லை அள்ளி மாதிரி உனக்கு வயிறு எரியுதா? எனக்கு ஏண்டி வயிறு எரியுது? எங்கேயோ போகிற மாதிரியே தெம்மேல ஏறாத்தானே. அப்புறம் ஏண்டி பணக்காரன் பிள்ளை உனக்கு பொண்ணை கொடுக்குறா? அள்ளி சொன்ன மாதிரி நீயும் சரியான கணக்கு தவளை தான். என் பிள்ளையோட அருமை பெருமையெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? என் பிள்ளை இங்கிலீஷ் டாக்டர், அவோ படித்தவோ. அதனால தான் என் பிள்ளையோட அருமை பெருமை தெரிஞ்சு எனக்கு பொண்ணு கொடுக்க. இந்த சாப்பிட்டு வேண்டாம், ஒரு வாய் சாப்பிட்டு. போதுமா? போதும். சரி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மீனை சாப்பிடுங்க. அம்மா இருக்கும்போது முந்திரி கொட்ட மாதிரி நீயே முந்திட்டு போய் பேசினா தப்புடா. அம்மா கோவம். மற்றபடி உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அம்மா ரொம்ப சந்தோஷம். சில நேரத்தில் அம்மா வந்துடுவாங்க, வந்ததுக்கப்புறம் நீயே பேசு. சரியா? இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் அத்தையை பார்த்து ஏன் தான் இப்படி பயப்படுறீங்களோ? இந்த வயசுல அவங்களுக்கு நீங்க சொல்லணும், அதை விட்டுட்டு இப்படி பயந்து நடுகிறீங்க. என்ன ஆம்பளைங்க? நீ வந்து ஆச்சியை பார்த்து பயந்து நடுங்கிற. சாம சாப்பிடு. எனக்கு பச்சை குத்த போனப்போ ஆச்சி அம்மாவை அடிச்சாங்களே. அடிச்சாங்களா? எதுக்கு அடிச்சாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ கிடக்கா. சாம இரு. ஏ மஞ்சு நில்லு. வயசாதியை தவிர இது மாதிரி கூரோடத்தனமாக பண்ணுது. சொல்ல அண்ணா, நீ எப்போ அம்மாட்ட இதை பற்றி பேச போகிற? நான் எப்படி அம்மாட்ட பேசுனேன்? ஏன் பேசு? அண்ணா, உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன தானே பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே புரியல. சொன்னால் தெரியாது, நான் பேசினா வேறு மாதிரி ஆயிரும். நீயே பேசு, சரியாக இருக்கும். அண்ணா, இதெல்லாம் நான் எப்படின்னு பேச முடியும்? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீயே பேசு. இருக்கட்டும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படியா நீ? இப்போ என்ன, அத்தை சட்டை போடணும் அவ்வளோதானே? ஆமாம், அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சரியா? மரகதம், என்ன இன்னைக்கு தண்ணியை குடிக்கல நீ? அப்படியே இருந்தா எப்படி உடம்பு எப்படி இருக்குது? அவ தான் கள்ளமடி காட்டி படுத்திருக்கா. நீ என்ன பண்ண போற? அவளுக்கு காய்ச்சல் போயிட்டா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் படுத்து ஏதாவது கிடக்கா. இந்தா வாரேன். என்ன நான் சொன்னது தான் உன் மண்டையில் ஏறிச்சா? இதை வச்சுட்டு எங்கே 3 வயசு கொடுத்தாதான் ஆச்சுன்னு ஒத்த காலில் நிற்க. இவ்வளோ பெரிய கொக்கு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு. அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற இதை விட பெரிய பெரிய கொக்குக்கெல்லாம் நான் தானே பால் ஊற்றிட்டு இருக்கேன். நல்லா இருக்கத்த உங்கள் வியாபார தந்திரம். இதை குடிக்கிற இத்தினூண்டு பாலில் தான் என் வியாபாரம் பிச்சுட்டு போப்பதா? இது பாரு, நான் சொல்லலைன்னு வேண்டாம், நீ முதல்ல நிறுத்துகிற வழியை பாரு. இல்லைண்ணா நம்ம காமாட்சி மாதிரி தொங்க விட்டு தான் தெரியணும். நீங்கள் வேற பயம் குத்தாதீங்க.
என்னாச்சு? சரி அம்மா கிட்ட இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க போறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களா மழை போல நம்பியிருக்கேன், தயவு செஞ்சு சொதப்பிடாதீங்க. நான் பார்த்துக்கேன்னு சொல்றேன்ல. ஏன் ஆக்க கட்டி முண்டா, என் கத்தி எங்க கொண்டு வச்ச? அங்கதான் இருக்கு, மயத்துல இருக்க, எடுத்துட்டு வந்துட்டா. என்ன அம்மா வர வச்சு அதே இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கா? வேறு என்னத்தை எதுவும் அக்கா? உடனே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சாப்பிடு. நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். அண்ணி சரி கொடுங்க கொடுங்க சாப்பிடு. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? பவளம் சொல்லிட்டு இருந்தான், பொண்ணோட அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம், பொண்ணுக்கு அக்கா மாதிரி தான் இருப்பாங்களாம். அம்மான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களாம். அம்மா பார்த்தா அம்மா மாதிரி தான் இருக்கணும், அக்கா மாதிரி இருப்பாளாமே, அக்கா மாதிரி. அதில் அவங்க சுடிதார்லாம் போடுவாங்களாம். இதெல்லாம் இதுக்கு எங்கிட்ட சொல்கிற? உனக்கு என்ன அந்த துணிமணிலாம் போட்டு பார்க்கணும் ஆசையா என்ன? அந்த உப்பை எடு. பொண்ணு வீட்டிலேருந்து வரும்பொழுது உங்களை அழகா காட்டணும்னு பவளை ஆசைப்படுது. என் அழகுக்கு என்னப்பா? ஏன் நான் பார்க்க நல்லாலன்னு பவளம் சொன்னானா? ஐயோத்த அப்படி ஒன்றும் சொல்லலை, நீங்கள் நல்ல துணிமணியெல்லாம் உடுத்திக்கணும்னு ஆசைப்படுதான். என் துணிமணிக்கு என்ன குறை? இது இல்லத்த, நல்லா இந்த கலர் கலராக பட்டு புடவெல்லாம் இந்த திருவிழா கலங்குற சிலை மாதிரி உங்களை பார்க்கணும்னு ஆசை. இதெல்லாம் அவன் என்கிட்ட நேர்லேயே சொல்ல வேண்டியது தானே? உன் வாய் வாடகை எடுத்து தான் சொல்லணுமா? இல்லை, நீங்கள் சட்டை போட்டு பவளை இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல, அதான் உங்களுக்கு இப்படியெல்லாம் துணி உடுத்திக்க பிடிக்குமா என்னன்னு தெரியும். சட்டையா? சட்டை எதுக்கு? சட்டை இல்லாமல் பட்டு புடவை எப்படி? ஏன் சட்டையெல்லாம் பட்டு சேலை உடுத்தக்கூடாதுன்னு சட்டை அதை போட்டிருக்கேன் என்ன? அப்படி இல்லைத்த, சட்டை போடாமல் இந்த பட்டு புடவெல்லாம் கட்டினா அந்த பூசாத்த செவத்தில் பூக்கோலம் போட்ட மாதிரிலாம் இருக்கும். உங்கள் பட்டுங்கிட்டும் ஒரு எனக்கு வேண்டாம். நான் என் கல்யாண சேலை எடுத்து உடுத்திக்கிடுதேன். உன் கல்யாணத்துக்கு கூட நான் அதை தானே உடுத்திருந்தேன். ஏன் அப்போ நான் பார்க்க அழகாக கோயில் சேலை மாதிரி இல்லையோ? இருந்தீங்கத்த. இல்லை சாரதானிக்கு ஏன்ட்ட. சரி அதை விடு, நீ இப்போலாம் ரொம்ப மாறி போன மாதிரி இருக்கே. அப்புறம் அண்ணன் மாதிரி நானும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, உன் நடவடிக்கைலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, அதான். இல்லை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு ஒரு சின்ன டென்ஷன், அதான். இவ்வளோ பெரிய சம்மந்தத்தை வேணான்னு சொல்ல நான் என்ன பைத்தியமா? இல்லை அவங்க கிறிஸ்துவானு எங்கிட்ட சொல்ல பயந்துட்டியா? அப்படிலாம் இல்லைம்மா, அவங்க முதல்ல சம்மதிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா. அதான் எல்லாம் ஓகே ஆன பிறகு நானே மட்டும் சொல்லலான்னு இருந்தேம்மா. பாரு, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. அவங்க எல்லாம் முறையாக செய்ய அவங்களுக்கு சொல்லித்தரணும். என்ன எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சாரி, எனக்கு எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. ஆண்டியா அம்மாவான்னு. அம்மா நீ கூப்பிடட்டா? ஹாய்மா. பவளம் சொல்லியிருக்கான் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு ட்ரிப் போகலாமா? செம்ம ஃபன்னாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன். அதே மாதிரி உங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு போங்க. ஏன்னா நானும் பெருசாக வில்லேஜ் பக்கம்லாம் போனதில்லை. என் பிள்ளை பண்ணையில் வியாபாரமே இல்லைம்மா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம்மா. உன் மூஞ்சிக்காக தான் பார்க்குறேன். ஏதோ சடங்கெல்லாம் பெருசாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா. எங்கிட்ட கொண்டு வந்து வட்டி கொடுக்க முடியாத உன் பிள்ளையால. ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாளாட்டு இருக்குது.
மேலே அம்பளை பாஸ் இருக்குதா? ஃபோட்டோ இல்லையா? அவங்க தான் வரப்போகிறாங்கல்ல, நேர்லேயே பார்த்துக்கலான்னு இருக்கேன். அதான் சட்டை போட சொல்கிறானா? சட்டையா? அதில் எதுக்கு? அந்த பொண்ணோட அம்மாவோட என்ன அழகாக காட்டணுமா, அதான் எப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்கான். சட்டை போடாமே நீ அழகாத்தான் இருக்கிற, உனக்கு சட்டை போட்டு பழக்கமே இல்லையே. இவளுக்கு என்ன அழகாக போட போட பழகிடுவான். பிள்ளை பெத்தப்பவே பாதி அழகு போயிடுச்சு, இப்போ சட்டையை போட்டு பூட்டி வச்சுக்கோ, மீதி அழகும் போயிடும். ஒடியது உனக்கு சட்டையை போட்டு தூக்கி நிப்பாட்டினா கும்முன்னு நிற்கும். ஆமாம் ஆமாம், உனக்கு என்ன தெரியும்? சட்டை கிட்டையெல்லாம் போட்டு என்னத்த கும்மு. அங்கே பார்த்தியா மிலிட்ரிக்காரன் புது பொண்டாட்டியோட வரான். நேற்றே பார்த்தேன், கண்டெல்லாம் செவந்திருக்கு, ராத்திரிலாம் தூங்கவே இல்லை. என்ன புது மாப்பிள்ளை, இன்னும் எவ்வளோ நாள் இருப்ப? 2 வாரம் இருப்பாங்க. அவ்வளோதானா? மா புது பொண்ணு நல்லா கவனிச்சு அனுப்பு. என்ன எங்கே கிளம்பிட்டப்போ? டவுனில் உள்ள முச்சாமி மாமா வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம். விருந்து சாப்பிட்டு உன் வயிற்ற மட்டும் ரொப்பாத, பொண்டாட்டு வயிற்றையும் ரொப்பிட்டு போ. 2 வாரம் தான் இருக்கு.